இடம் பொருள் நேயர்களுக்கு வணக்கம். பிக் பாஸ் சீசன் 7ஓட டே 98க்கான ரிவ்யூ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். கமல்ஹாசன் வந்து ஒரு கேள்வி கேட்டாருப்பா. என்ன கேட்டாரு அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த வீட்டில் மற்ற ஹவுஸ்பெட்ஸ்லாம் இருக்காங்கல்ல, அவங்கள ஒருத்தங்க செலக்ட் பண்ணி அவங்க இத்தனை நாள் சர்வைவ் ஆனதுக்கு காரணமா நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத சொல்லுங்க அப்படின்னு சொல்லுங்காட்டி மணி மணி அப்படிங்கிற மாதிரி நிறைய பதில் வந்தது. மணி என்ன சொன்னாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, மணி வந்து இந்த வீட்டில் இவ்வளோ நாள் சர்வைவ் ஆனதுக்கு காரணம் வந்து ரவீனா அப்படிங்கிறது தான். எஸ், அவங்க வீட்டை விட்டு வெளியே போனதுக்கு அப்புறமா எனக்குமே அவர் என்ன பண்றாரு அப்படிங்கிறது தெரியல. தினேஷோடையும் விஷ்ணுவோடையும் கூட இருக்கிறனால கொஞ்சம் அப்பப்ப தெரிகிறாரே தவிர அவரு என்ன சொல்லவோ பண்றாரு அப்படிங்கிறது தெரியல. விஷ்ணு வந்து எவ்வளோ ஃபோர்ஸ் பண்ணி பார்த்தாரு, எப்பா அந்த பாக்ஸ் எடுத்துட்டு போயிருப்பா அப்படிங்கிறலாம் சொன்னாரு. அப்பயும் அவர் கேட்கல. அவரு வின் பண்றதுக்கு சான்ஸ் இருக்கா அப்படின்னு கேட்டா என்ன பொறுத்தவரையும் இல்லை அப்படிங்கிறது தான். இதுக்கப்புறமா இன்னொரு கேள்வியுமே கேட்டாரு. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த வீட்டுல இருந்து நீங்க இல்லை வெளியே இருக்கிறது பாக்குறீங்க, இந்த ஷோவை பாக்குறீங்க அப்படின்னா வீட்டுல ஒருத்தருக்கு ஃபேனா இருப்பீங்கன்னா யாரை சொல்லுவீங்க அப்படின்னு மாதிரி கேட்டதுக்கு இதுக்கு நிறைய பேர் வந்து மாயா அப்படிங்கமா சொன்னாங்க. எதனால அப்படின்னு பார்த்தோம்னா, அவங்க செம்மையா கேம் விளையாடுறாங்க, நல்ல என்டர்டைன்மெண்ட் பண்றாங்க, காமெடிலாம் நல்லா பண்றாங்க. இவங்க இந்த ஷோக்காக வந்து காசு வாங்கியிருக்கோம், அதுக்காக வேலை பண்ணணும்னு பண்றாங்க. அதை வச்சு கம்பேர் பண்றப்ப மற்றவங்களாம் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கிறாங்க, அவங்களுக்கு நான் ஃபேனாக இருந்திருப்பேன் அப்படிமா சொல்ல. மாயா வந்து நான் வித்ராமாவுக்கு ஃபேனாக இருந்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க. இதுக்கப்புறமா இன்னொரு கேள்வியும் கேட்கப்பட்டதுப்பா. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த வீட்டில இருந்து வெளியேறணும்னு நினைக்கிறது யாரு வந்து வெளியேறுவாங்க நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்ல நிறைய பேர் வந்து மணி 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 மணின்னு சொன்னாலும் விசித்ராமாவை எலிமினேட் பண்ணாங்க. அன்ஃபேர் ஆஃப் த கேம் அப்படிங்கிறது தான். எஸ், மணியை விட விசித்ராவுக்கு அதிக ஓட்டுகள் இருந்தும் ஏன் வந்து மணியை எவிட் பண்ணாம இவங்கள எவிட் பண்ணாங்க, விசித்ராவை எவிட் பண்ணாங்க அப்படிங்கிறது தெரியவே இல்லை. என்ன பிளான் பண்ணிருக்காங்க விஜய் டிவி அப்படிங்கிறது தெரியல. அன்ஃபேர், டோட்டலி அன்ஃபேர். உங்களோட தாட்ஸ் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. விசித்ராவை எலிமினேட் பண்ணது நியாயமா அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. இதுக்கெல்லாம் முன்னாடியே வந்து இன்னொரு கேள்வி கேட்கப்பட்டது. இவரு சொன்னா இந்த வீட்டில் நான் கேட்டுக்குவேன், இவரு சொன்னா நான் கேட்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி கேட்டாரு. அதுக்கு வந்து கேள்வியே புரிஞ்சுக்காம மாயா வந்து வேற என்னமோ சொல்லிட்டு இருந்தாங்க, விசித்ராவும் வேற என்னமோ சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா வந்து இதுக்கப்புறமா பேசின விஜய்லாம் வந்து அதுக்கு கரெக்டா சொன்னாரு. அவர் வந்து என்ன சொன்னாரு அப்படின்னு பார்த்தோம்னா, தினேஷ் ஒரு விஷயம் சொன்னா வந்து விசித்ராமா கேட்க மாட்டேங்கிறாங்க, அதுவே மற்றவங்க சொன்னா கேட்டுக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க. அதிகபட்சமா இதுல சொன்னதே வந்து தினேஷ் சொன்னா விசித்ராமா கேட்க மாட்டேங்கிறாங்க, மற்றவங்க சொன்னா கேட்டுக்கிறாங்க அப்படிங்கிற பதில் தான் வந்தது. ஸோ வந்து இவங்க ரெண்டு பேருக்குள்ள பிரச்சனை நடக்குது அப்படிங்கிறது தெரியுது, டாம் அண்ட் ஜெரியா இருக்காங்க அப்படிங்கிறது புரியுது. ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சு, நீங்கள் வீட்டிலேருந்து வெளியே போக போகிறீங்க, இன்னும் ஒரு வாரத்தில் கை கொடுத்து ஃப்ரெண்ட்ஸ் ஆகிறீங்களே அப்படிங்கிற மாதிரி கமல்ஹாசனே அவங்க ரெண்டு பேரையும் சேர்த்து வச்சு அவங்கள வீட்டிலேருந்து வெளியே அனுப்பிச்சு விட்டாருப்பா. எஸ், ஒரு வாரம்லாம் நீங்கள் வெயிட் பண்ண வேணாம் சித்ரா, இப்பயே வெளியே வாங்க பேசலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்கள வீட்டிலேருந்து எவிட் பண்ணாங்க அப்படின்லாம் இருக்க. அன்ஃபேரான கேம் தான். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மீண்டுமே கமெண்ட்டில் சொல்லுங்கள் அப்படிங்கிறது தான். வெளியே வந்ததுக்கப்புறம் விசித்ரா சொன்னாங்க, நான் வந்து 2 வாரத்தில் வீட்டிலேருந்து வெளியே வந்துடுவேன் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் தான் வந்தேன். வீட்டில் இருக்கவங்களும் சரி வெளியே இருக்கவங்களும் சரி அதே தான் என்கிட்ட சொன்னாங்க. இந்த ஏஜில் இருக்கவங்கலாம் வந்து ரொம்ப நாள் தாக்கு பிடிச்சது இல்லை அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் 98 டேஸ், கிட்டத்தட்ட 100 டேஸ் நான் இங்கே சர்வே பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க உண்மையாலுமே வந்து வெளியே அனுப்பது ரொம்பவே அன்ஃபேரான ஒரு விஷயம் தான் கூட. அவங்க வெளியேறல அப்படிங்கிறது தான், அவங்கள வெளியே தள்ளிட்டாங்க அப்படிங்கிறது தான். பிக் பாஸ் ஷோவில் வந்து அவங்கள அன்ஃபேராக எவிட் பண்ணிட்டாங்க. ஸோ இதை தாண்டி அவங்களுமே வந்து சந்தோஷமாக தான் வீட்டுக்கு போனாங்க அப்படின்லாம் இருக்க. இதுக்கப்புறமா கமல்ஹாசன் என்ன சொன்னார் அப்படின்னு பார்த்தோம்னா, நீங்கள் இந்த வீட்டில் இன்னும் ஒரு வாரம் தான் இருக்க போகிறீங்க, இந்த ஒரு வாரம் நீங்கள் ஜெயிக்கிறதுக்கு என்னன்னாலும் பண்ணலாம், நீங்கள் ஏன் ஜெயிக்கணும் அப்படிங்கிறத கேம்பெயினாக ஒன்று பண்ணுங்க ஒவ்வொருத்தரா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவர் வெளியே போனார். எல்லாருமே அவங்களோட வாதங்களை முன் வச்சாங்க கேமரா முன்னாடி அப்படின்னு இருக்க. இந்த பிக் பாஸ் டைட்டில் வின் பண்ண போகிறவங்க யார் அப்படிங்கிறத இப்போ வரைக்கும் கன்ஃபியூஷனாக தான் இருக்குது. சில ஓட்டுக்கள் வித்தியாசத்தில் தான் யாராவது ஒருத்தர் வந்து டைட்டில் வின் பண்ணுவாங்க. அப்படி யாரை நீங்கள் நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வாரம் எப்படி போக போகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்த்துடலாம் அப்படிங்கிறது தான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு இந்த மாதிரி அப்டேட்ஸ் நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும் கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்போ நாங்கள் போகிற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக வரும்.